குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து இசை கலைஞர்களுக்கும் வணக்கம். என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக பயங்கர கூப்பிட்டாரு. நான் கூட கேட்டேன்னா கூப்பிட்டுருக்கேன் சார். இது அவங்க என்னன்னா சினிமாங்கிறதுனால பேர் பொருள் அப்புறம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறத முக்கியம். அதுதான் உண்மை. ஒன்றும் இல்லை, சுகன் சார் அறிஞருக்கு நடந்துச்சே தெரியாது. இது தெரிஞ்சிருந்தா எங்கேயோ உங்களுக்கு விட்டுருப்பேன். என்ன பார்க்கறது நிகழ்ச்சி அவ்வளோ ஒரு அற்புதம். என்ன காரணம்னா நான் சினிமா பார்க்கும்போதெல்லாம் நம்ம எப்படி வருவோம் போது கலந்து பார்க்க ஓடிடும். ஒரு சினிமாவுக்கு போனாலும் சரி, ஒரு தியேட்டருக்கு போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தா கூட நம்ம எப்படி வருவோம், நம்ம எப்படி சினிமாவில் வருவோம், எப்படி டான்ஸ் வருவோம் அப்படிங்கிறது நான் உட்காந்து அதெல்லாம் பார்த்தேன். என் மனசெல்லாம் அப்படியே எப்படி சொல்றேன், 35 வருஷம் கனவெல்லாம் மறந்துட்டேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமா பார்த்தேன். ஏன்னா இனிமேல் என்னன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா இப்பதான் அப்போ இந்த விளையாட்டுக்கு சொல்லணும். 20 மணி நேரம் 20 நிமிஷம் போன வாரம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது எந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸ் டவுன்லஸ் டைரக்ட் பண்ணி ராய் படம் ரிலீஸ் பண்ணும்போது அது 60 கோடி. இந்த படத்தோட முடிச்சது 40 லட்சம். 40 லட்சம் இங்க 60 கோடி இல்லையா. அந்த படம் ரிலீஸ் பண்ணி சக்சஸ் பண்ணாரு. இவர் தான் மிகப்பெரிய ப்ரொடியூசர், இவர் தான் சக்சஸ் பண்ண, இவர் தான் சூப்பர் டைரக்டர். ஏன் சொல்றேன்னா நீங்க 60 கோடி 70 கோடி இருக்க இந்த புதுசாக படம் எடுத்தாங்க. அன்னைக்கு நான் படத்தை சொல்லியிருந்தேன் 400 கோடி எடுத்தாங்க. அட்ராக்ட் சொன்ன போயிடுச்சு படம், அதை நான் சொல்லக்கூடாது. ஆனால் அதே மேலே விட்டுருந்தா 100 படம் எடுப்பாங்க, 100 டேரக்டர் வருவாங்க, 100 ஹீரோ வருவாங்க, 100 காமெடி வருவாங்க. ஏன் 100 இல்லை 200 300 1000 பேர் உருவாக்கி சினிமா தேவையில்லை கொண்டு வரக்கூடிய சப்போர்ட் உண்டு. என்ன காரணம், 500 கோடி எடுத்தாலும் இதே தேட்டர் தான், அதே டிக்கெட் தான். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இப்படிதான் திருப்பி ஒரு படம் பிடிச்சது சிவாசா சொல்லியிருந்தாரு. இதை ஏற்கனவே எடுத்துக்கலாம், திருப்பி எடுக்கிறீங்க. இப்போ நான் சொல்றேன், சாமின்னு ஒரு படம் வந்துச்சு, சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் சாமி 2 எடுத்தாங்க, ஓடல. அதுமாரி களவாணின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஏன் நான் சொல்றேன்னா நான் தாய்ப்பாளர் விட நான் 35 வருஷம் அனுபவத்தை சொல்றேன். எதையுமே 2வது செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சு போட்டீங்கன்னா அந்த வேற வச்சு பண்ணுங்க. அதுவே நீங்க சொல்லுவாங்க. களவாணி எடுத்தாங்க, களவாணி 2 ஓடல. அதுமாரி படிக்காத வேற படம் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹிட், 2வது 2 எடுத்தாங்க, ஓடல. ஏன் நான் சொல்றேன்னா இப்ப பிதாவை சொல்ல வேற எதுவும் செய்யும் எந்த படமுமே ஒன்றும் சிங்க அதையும் தொடர்ந்து லேண்டு அது 3 நாள் ஓடிச்சு. அது மாதிரி சுந்தர் எடுத்தாங்க அரண்மனை, அது ஒரே டேரக்டர். அது குழந்தை வச்சிருக்காங்க. அது மாதிரி லாரன்ஸ். ஆனா எந்த படமும் எடுக்க ஓடாது. அந்த சினிமாவில் இனி எடுக்க போனாலும் சரி, எடுக்க வரணும் சரி. நான் என்ன சொல்லுவேன், ஏன் சொல்றேன்னா பிதா இன்னொரு படம் எடுத்துருக்காங்க. அதுக்காக சொல்றேன், இவங்க தான் ஜெயிச்சிட்டாரு. இனி அந்த பேரை ஓடாது. 2வது எடுத்தா எந்த படம் ஓடாது. ரஜினிகாந்த் படம் சரி, விஜய் படம் சரி, அது எவ்வளோ படம் எடுத்தாலும் 2வது ஓடவே ஓடாது. காரணம் கேட்டீங்கன்னா சினிமாவில் 1 தான், 2வது தான். அதனால இப்போ இந்த விழாக்கு எதுவும் சொல்லுவாங்க, விழாக்கு ஓடாது. எடுத்து முடிச்சு உலகம் தெரிஞ்சிச்சு. அதனால எப்போதுமே சினிமாங்கிறது ஒரு தெளிவாக இருக்கணும்னா முன்ன ஒரு சினிமாவில் தெளிவாக இருக்கணும்னு அனுபவம் வேணும். அந்த அனுபவம் இல்லாமல் சில படம் இருக்கிற படம் இருக்குது. ஆனால் அந்த படம் இருக்கிற சுகன் பேர் ஒரு டேரக்டர் கையில் வச்சு இவ்வளோ தேவை நான் சத்தியமாக பாடுறேங்க. நான் இவ்வளோ தான் வருவாரு போவாரு பேசுவார். இன்னைக்கு ஒரு புரோகிராம் நடந்துருக்க போது இவர் தான் சினிமாவுக்கு மிகப்பெரிய தேவை. இவர் இருந்தாருன்னா சினிமாவுக்கு கொண்டு வர முடியும். அந்த சினிமாவை புதுசாக வருவாங்க. அதனால நீங்க சொல்றேன், சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதை ஜெயிக்கிறதுக்கு உள்ள திறமை இருக்குதா, எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். எனக்கு நேரம் அதிகமா இல்லை. ஏன் சொன்னேன், இன்னொன்னு ராய் படம் தனுசு படம் தான். அந்த ஈவெண்ட் 1 வாரம் சக்சஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் எங்க சங்கத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம். சிறுபடத்தாரோட சங்கம் என்ன 50 கோடி எடுக்கலாம், 100 கோடி எடுக்கலாம், 500 எங்களோட படத்துக்கு கெப்பாசிட்டி குறைஞ்ச 25 லட்சம் ரூபா இருந்தாங்க. ஒரு 23 மணி நேரத்துல ஒரே நாள் அதே ஒரு 5 கோடி ரூபாய் கொடுத்துருப்பாங்க. சுகர் எடுத்துருப்பாங்க படம் வரைக்கும். தனுசு சாப்பிட்டாரு, சேகர் என்ன படம். அந்த படத்தை ஒரு அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா நீங்க பெரிய டைரக்டர் ஆயிருப்பாரு. அதனால சினிமாங்கிறது யாருக்கும் பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா 35 வருஷம் இன்னைக்கு நான் இன்னும் உங்களுக்கு பேசுறேன்னா நான் பக்கத்தோட பேசுறேன். நீங்க சினிமாவுக்கு முன்னுக்கு வரணும்னா என்னோட டிவி என்னோட இதை தட்டி பாருங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், நீங்க எல்லாமே ஜெயிக்கலாம். இங்க இருக்கிற அத்தனை நன்றி சொல்லி நன்றி, வணக்கம்.
ஒரு படத்தை நல்லா இருக்க படத்தை நல்லா சொல்றாங்க, படம் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா எந்த படம் நீங்க சொல்றாங்க என்ன தப்பா இல்லை. நம்ம சினிமாவை தெரிஞ்சது நம்ம சினிமாக்காரன் தான், நம்ம சினிமாக்காரன் இருக்கிறான். நம்ம சினிமாவில் கூட்டு வச்சு எல்லாம் பிரஸ் பண்ணி என்ன பண்ணுறது அவனே நடத்துறாங்க போட்ட. அப்போ நாளைக்கு வளருவியா, நாளைக்கு மேலே வருவியா, இன்னைக்கு அவங்க படம் எடுப்பாரு, இன்னைக்கு படம் இல்லை 10 படம் எடுப்பாரு, நீ எடுக்க முடியுமா? பிதாவை ஒரு இதை போட்டு கடைசியாக படம் நல்லா அப்படி இப்படி சொல்லி வேற படத்துக்கு நம்ம கொடுக்கலாம். மூணு படம் அந்த கலைஞர் அப்புறம் கலைஞர் 2 ஏன்னா இப்பெல்லாம் சினிமாவில் இருக்கிறது நான் வாழ்நாள் இருக்கிறது. என்ன காரணம், எங்கெல்லாம் கஷ்டத்தை பார்த்து அனுப்பிச்சு யாரும் ஏமாத்தணும் பிளான் பண்ணாம எவனையும் காசு வாங்கி ஏமாத்தான் வாழ்ந்துருக்கோம். நீ காசு வாங்கிக்கிற தப்பு தப்பா ரீதி போடுவேன், சினிமா காரணம் சொல்லி ஏமாத்துவேன், எல்லாம் பண்ணுவேன். இது நடக்காது. அதனால இப்ப சொன்னாரு மறுபடியும் இன்னைக்கு சொல்ற சினிமாவில் சாதிக்கணும்னா சினிமாவில் உண்மையா இருக்க, சினிமாவில் ஏமாற்றி வாங்கணும்னா கடைசி வரை நீங்க இப்படியா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். நீங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்கீங்க. எங்க சங்கம் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணலாம். எந்த குறைகளும் சொல்ல நான் செஞ்சு தரேன். என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது கலைஞர்களை சிறப்பிக்க வேண்டும், வளரும் கலைஞர்களும் சரி வளர்ந்த கலைஞர்களும் சரி சிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு முயற்சியில் இத்தனை வருஷமா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கு இன்னைக்கு நீங்க கை தட்டியே ஆகணும். ஏன்னா இந்த ஆசை இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எல்லாருக்குமே வராது. பல வருஷமா திரைத்துறையை சார்ந்தவர்கள் மற்ற துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர்களை பாராட்டி விருது வழங்குவது என்பது ஒரு மிகச்சிறந்த செயல். இங்கே பிதா படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள் எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் சார் ஒன்று சொல்கிறேன், எப்பவுமே மாதா பிதா குரு தெய்வம். இவர் எடுத்தோடனே செகண்ட் ஸ்டெப் போயிருக்காரு, பிதாவுக்கு போயிருக்காரு. அநேகமாக அடுத்தது மாதாவை எடுப்பார். அன்பு வணக்கங்கள். நவீன் ஃபைனான்ஸ் இணைந்து இந்த பிதா படத்தின் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சுகன் அவர்களே எனக்கு நீண்ட நாட்களாக தெரியும். ஆனால் எனக்கு தெரிவதற்கு முன்னாலேயே நவீன் ஃபைனான்ஸ் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் சுகன் அவர்களை முதல் மேடையிலே அழைத்து பாராட்டியவர் பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள். அவர்கள் கையாலேயே இன்று இந்த சிறந்த நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் போது அவருடைய கலை உள்ளத்தை அவர் செய்து கொண்டிருக்கிற கலை தொண்டை, ஏன்னா அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். என்ன போன்ற கலைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய அன்பு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வீரபாண்டிய மற்றும் வீரகண்டபொம்மனை தொடர்ந்து டாக்டர் அனைத்து மக்கள் கட்சியினுடைய அன்பு சகோதரர் தலைவர் தொடர்ந்து இந்த படத்தினுடைய பிதா படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பண்ணன் ஆடிட்டர் திரு டி சிவராஜ் அவர்களை உங்கள் பலமான கரகோஷங்களோடு இங்கே பகிர்கிறோம். தொடர்ந்து சட்டமேதை திரு பரத்குமார் டி எல்